காலை எழுந்ததும் மரகதம் கோபமாக யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அந்நேரம் அவளது மகன் கபிலன் தரையில் அமர்ந்தபடி ஒரு தட்டில் தோசையை எடுத்து வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். மகள் தேவகி சுவற்றில் இருந்த கடிகாரத்தை உற்று நோக்க அதில் மணி 8:30 என்று காட்டியது. ஐயையோ, இப்பவே மணி 8:30 லேட்டா போனா மேனேஜர் நம்மை திட்டுவாரே, என்ன செய்யறது என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருக்க கீழே அமர்ந்திருந்த தம்பி கபிலன் தேவகியை பார்த்து, அக்கா, எனக்கு இன்னும் 2 தோசை முருகலா போட்டு கொண்டு வா, ரொம்ப பசிக்குது என்று சொன்னதும் தேவகி மீண்டும் சமையலறைக்குள் அவசர அவசரமாக நுழைந்தாள். ஏற்கனவே சூடாக்கப்பட்டிருந்த தோசை கல்லில் மீண்டும் ஒரு கரண்டி மாவை எடுத்து முருகலாக தோசை 2 போட்டு கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அந்நேரம் தாய் மரகதம் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் ஜோல்னா பைய அக்கல்ல வச்சுக்கிட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் இதுதானா? ஏதோ என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தருவதா சொல்லிட்டு போன, இதுதான் நீ பார்த்திருக்கிற லட்சணமா? அந்த மோகன் ஏற்கனவே ஒரு குடிகார பையன், 10வது கூட முழுசா தாண்டாத அவனை என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதா? இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே மாப்பிள்ளை போட்டோவை தூக்கிக்கிட்டு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரதா, அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு என் வீட்டு பக்கம் வந்துடாத என்று சொன்னதும் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மகன் கபிலன், யார காலங்காத்தால இப்படி வசப்பாடுற? அப்படி போன்ல யாரு என்று கேட்க மரகதம், அந்த புரோக்கர் பையன்தாண்டா, உங்க அக்கா தேவகிக்கு மாப்பிள்ளை பாக்குறானா மாப்பிள்ளை. இவன் தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஏன் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நமக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்க தெரியாதா? எனக்கு அப்பவே தெரியும்டா, இவனும் மற்ற புரோக்கர் மாதிரி தான் 4 பேருக்கிட்ட காசை வாங்கிட்டு எப்படியோ யாரோ ஒருத்தரை தள்ளிவிட்டா போதும் என்று இருந்திருப்பான் போல என்று சொன்னதும் கபிலன், அப்படி யாரத்தான் அந்த புரோக்கர் மாப்பிள்ளையா நம்ம அக்காவுக்கு காமிச்சாரு என்று கேட்க மரகதம், வேற யாரும் இல்லடா, அந்த மோகன் பயலதான். அதை கேட்டதும் கபிலன், யாரு? இந்த ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு சுத்திட்டு தெரியவானே அந்த மோகனா? ஆமாண்டா, அந்த மோகனே தான் என்று மரகதம் சொன்னதும் கபிலன், ஐயோ, அவன் 10வது கூட முழுசா முடிக்கலையே, அவனையா நம்ம அக்காவுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தாரு என்று சொன்னதும் தேவகி தன் தாய் மரகதத்தை மேலும் கீழும் பார்க்க உடனே மரகதம், இங்க பாரு தேவகி, நமக்கு குடியிருக்க சொந்தமா ஒரு வீடு வேணும். இல்லைனா இப்படிதான் தெருவில் போறத வழியக்க பிடிச்சி தலையில கட்டின மாதிரி இந்த புரோக்கர்கள் எல்லாம் காசை வாங்கிட்டு யாரையாவது உன் தலையில இப்படிதான் எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரைய உன் தலையில கட்டிடுவாங்க. இப்ப உனக்கு கல்யாணமா முக்கியம்? ஒரு சொந்த வீடு வாங்கினா உனக்கு நல்ல வசதியான மாப்பிள்ளை அமையும் இல்லையா? நீ முதல்ல உங்க மேனேஜர் கிட்ட ஏதாவது லோன் கேட்டு முதல்ல ஒரு சொந்த வீடு வாங்க ஏற்பாடு செய் என்று சொன்னதும் தேவகி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள். சிறிது நேரத்தில் கபிலன் அக்கா தேவகியின் முகத்தை பார்த்து, அக்கா, காலேஜில் எல்லாரும் டூர் போறாங்க, அதனால எனக்கு ஒரு 7000 ரூபாய் பணம் வேணும் என்று சொன்னதும் தேவகி, 7000 ரூபாயா? ஏற்கனவே வீட்டு வாடகை, அப்பாவோட மெடிக்கல் செலவு, அது இதுன்னு இந்த மாச செலவு ஏகப்பட்டது ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால எங்க மேனேஜர் கிட்ட கடன் கேட்க முடியாது. 7000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? டூர் எல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம வீட்டுல இரு என்று சொன்னதும் கபிலன் மரகதத்தை பார்த்து கண்ணால் ஜாடை காட்ட அதனை கவனித்த மரகதம் தேவகியை பார்த்து, தேவகி, அவ என்ன தினமுமா டூர் போக காசு கேட்கிறா? இது அவனுக்கு கடைசி வருஷம் இல்லையா? காலேஜ்ல பசங்க எல்லாரும் டூருக்கு போகும்போது இவ மட்டும் எப்படிமா போகாம இருக்க முடியும்? 7000 ரூபாய் தானே, நீ உங்க மேனேஜர் கிட்ட ஏதாவது சொல்லி ஒரு 7000 ரூபாய் கடன் வாங்கி கொடு என்று சொல்ல தேவகியால் தன் தாயின் பேச்சை மறுக்க முடியாமல் சரி என்று தலையசைத்தாள். சிறிது நேரத்தில் மீண்டும் மரகதம், அம்மாடி, நீ வேலைக்கா போற என்று கேட்டதும் தேவகி, ஆமாமா, வரும்போது உங்க அப்பாவுக்கு மறக்காம மருந்து வாங்கிட்டு வந்துருமா. நேத்தே மருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் மருந்து சாப்பிடலைனா இரவு முழுக்க என்ன தூங்க விட மாட்டாரு என்று சொல்ல தேவகியின் முகம் வாடியது. தேவகி 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அவளது தந்தை ராஜகுமாரன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார். தாய் மரகதமும் தன் 2 பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காக தனக்கு தெரிந்தவர்களின் வீட்டிற்கு சென்று வீட்டு வேலை செய்ய தொடங்கினாள். ஆனால் அதை பார்த்த தேவகிக்கு தன் தாய் பிறர் வீட்டிற்கு சென்று வீட்டு வேலை செய்வது துளியும் பிடிக்கவில்லை. இதனால் சிறுமியான தேவகி தனது 14வது வயதில் தனது படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு துணிக்கடைக்கு சென்று வேலை செய்ய தொடங்கினாள். ஆனால் கடையில் இருந்து வருகின்ற வருமானம் குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லாத காரணத்தினால் கடை வேலை முடிந்ததும் பார்ட் டைமாக ஒரு பாத்திர கடையிலும் வேலை செய்ய தொடங்கினாள்.
14 வயதிலிருந்து தன் குழந்தை பருவத்தை மறந்து தன் குடும்பத்திற்காக நிற்காத அவளது கால்களின் வழியை யாரும் அந்த குடும்பத்தில் புரிந்து கொண்டது கிடையாது. சில நேரம் இது தேவகிக்கு வருத்தத்தை தந்தாலும் தன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைப்பது அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது. இதனால் தாயின் பாரபட்சத்தை கூட தேவகி என்றும் பெரிதுபடுத்தியது கிடையாது. அப்படித்தான் அன்று காலை எப்போதும் போல மரகதம் வீட்டில் இருந்த சாமி படங்களுக்கு பூக்கள் அணிவித்து விளக்கேற்றி மனதால் உருகி பூஜை செய்து கொண்டிருந்தாள். மகள் தேவகி இரவு உணவு தயார் செய்வதற்காக காய்கறிகளை அருகாமனையில் வைத்து நறுக்கிக் கொண்டிருந்தாள். அந்நேரம் அங்கே வந்த மகன் கபிலன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்று சிரித்த முகத்துடன் கேட்க, அதை பார்த்ததும் மரகதம், ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த ட்ரெஸ் உனக்கே அளவெடுத்து தைத்த மாதிரி இருக்கு. ஆமா, எவ்வளவு ரூபா, எப்ப எடுத்த என்று கேட்டதும் கபிலன், 2000 ரூபாய். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிராண்டட் ஷர்ட்டு தாமா போடுவாங்க, அதனால எனக்கும் பிராண்டட் ஷர்ட் போட வேண்டும்னு ரொம்ப ஆசை, அதான் உடனே போய் எடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொன்னதும் அதை கவனித்த தேவகி ஒன்றும் பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே கபிலன் தேவகியை பார்த்து, அக்கா, இந்த சட்டை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டதும் கோபத்தில் தேவகி, டேய், இவ்வளவு காசு உனக்கு எப்படி வந்தது என்று கேட்க, உடனே கபிலன், உன் ஹேண்ட்பேக்ல இருந்துதான் எடுத்தேன், எங்க எல்லார்கிட்டையும் காசு இல்லைன்னு பொய் சொல்லிட்டு ஹேண்ட்பேக்ல அவ்வளவு பணம் வச்சிருக்க, பொய்க்காரி என்றதும் கோபமான தேவகி, எதுக்குடா என்ன கேட்காம ஹேண்ட்பேக்ல இருந்து நீ காசு எடுத்த, காசு எடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு எடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா என்று சொன்னதும் அதை கவனித்த மரகதம் அவளை பார்த்து, இப்ப எதுக்காக சின்ன பையனை திட்டுற, அவ என்ன தப்பு செஞ்சிட்டான், ஏதோ 2000 ரூபாய்க்கு ஒரு துணி எடுத்துட்டு வந்துட்டான், இது ஒரு குத்தமா என்று சொன்னதும் தேவகி, வீட்டு வாடகை கட்டுறதுக்காக அந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்து நான் ஒதுக்கி வச்சிருந்தேன், இப்ப அந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்து சட்டை வாங்கிட்டு வந்துட்டான், நாளைக்கு நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுறது என்று கேட்டதும் மரகதம், ஏன் இன்னைக்கு வீட்டு வாடகை கட்டலைனா என்ன, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வீட்டு வாடகை கொடுத்துட்டா போச்சு என்று சொன்னதும் தேவகி, 5ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வீட்டு வாடகை, இன்னைக்கு தேதி 15, இன்னும் எத்தனை நாள் தான் ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் தவணை கேட்க முடியும் என்று சொன்னவள் தன் முகத்தை தன் தம்பி கபிலனின் பக்கம் திருப்பி, ஏண்டா, போன வாரம் தானே டூருக்கு போகணும்னு என்கிட்ட 7000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனேன், அதுல மிச்சம் ஏதாவது வச்சிருக்கியா, எனக்கு முதல்ல அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லு என்று சொன்னதும் கோபத்தில் மரகதம், என்ன நீ என் பிள்ளைய இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கிற, அவனுக்கு அந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்து அனுபவிக்க கூட தகுதி இல்லையா, இப்ப என்ன உனக்கு, அந்த 2000 ரூபாய் பணம் தானே உனக்கு வேணும், அந்த பணத்தை உனக்கு நான் தர்றேன், நீ இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டா நீ என்ன வேணாலும் எங்களை கேட்கலாமா என்று சொன்னதும் தேவகியின் முகம் மாறியது. தம்பி கபிலனுக்காக தன் தாய் பரிந்து பேசுவதும் தன் வழியை புரிந்து கொள்ளாமல் தன் தாய் நடந்து கொள்வதும் தேவகிக்கு அப்போது வேதனையாக இருந்தது. என்ன செய்வது என்று புரியாத அவள் எப்போதும் போல தன்னிடம் இருந்த 2 சுடிதார்களில் ஒன்றை மாட்டிக்கொண்டு பழைய சாதத்தை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். அந்நேரம் வழியில் அவளை பார்க்க அவளது காதலன் ரவி நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு ரவி என்றால் மிகவும் பிடிக்கும். இருந்தும் பலமுறை தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் ஆசைகளை மனதிற்குள் புதைத்து வைத்தபடி அவனை தவிர்த்து வந்தாள். ரவிக்கு தேவகி என்றால் மிகவும் உயிர். அதனால் ரவி, தேவகி, இன்னும் எத்தனை நாள் தான் என்னை இப்படியே உன் பின்னால் அலைய விடுறதா முடிவு பண்ணிருக்க, எனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா, எங்க வீட்டில் என்னை கல்யாணம் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க, எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது, ஒண்ணுமே புரியல, ஒவ்வொரு நாளும் என்னை கடந்து போற நீ என் காதலுக்கு சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா என்று கேட்டதும் தேவகி எப்போதும் போல எதுவும் பேசாமல் மீண்டும் அவனை கடந்து சென்றாள். அங்கே கடையில் அவள் தோழி ஃபாத்திமாவை பார்த்ததும் தேவகி, மேனேஜர் வந்துட்டாரா என்று கேட்க, உடனே பாத்திமா, இல்லடி, அவர் ஏதோ அவசரமா வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்க புல்லட் வாகனத்தின் சத்தம் வெளியே கேட்டது. வாகன சாவியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த மேனேஜர் நேராக கல்லாவிற்கு சென்று உட்கார்ந்தார். அதை பார்த்த தேவகி மேனேஜரிடம் சென்று, சார், எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் அட்வான்ஸா தேவைப்படுது என்று சொன்னதும் மேனேஜர், போன வாரம் தானே 7000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள இப்போ 2000 ரூபாய் பணம் கேட்குற, வாங்கின பணத்தையே இன்னும் நீ முழுசா கொடுக்கல, இப்போ இந்த 2000 ரூபாய் பணத்தை எப்படி நான் உன்னை நம்பி தர்றது என்று சொன்னதும் தேவகி, சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அவசரமாக ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது, அடுத்த மாதம் வேணும்னா நீங்கள் எங்கள் சம்பளத்தில் இருந்து காசை கழிச்சுக்கோங்க என்று கண்களில் இருந்து கண்ணீர் வடிய அவள் கேட்டதை பார்த்ததும் மனம் இறங்கிய மேனேஜர் கல்லாவில் இருந்து
2,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தார். அதை அங்கே நின்றபடி பார்த்து கொண்டிருந்த தோழி பாத்திமா தேவகியிடம் வந்து, இதுக்குதான் வந்ததும் வராததுமா மேனேஜர் எங்கே என்று கேட்டியா? இப்ப எதுக்காக மேனேஜர் கிட்ட அவசரமா 2,000 ரூபாய் பணம் கடன் கேட்ட? போன வாரம் தானே உன்னோட தம்பி டூருக்கு 7,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போன என்றதும் தேவகி, வீட்டு வாடகை கட்ட 2,000 ரூபாய் பணத்தை தனியா எடுத்து ஹேண்ட்பேக்ல வச்சிருந்த. என் தம்பி அந்த பணத்தை எடுத்து புதுசா சட்டை வாங்கிட்டான். 5ஆம் தேதி நான் வீட்டு வாடகை கொடுத்துருக்கணும். இன்றைக்கு தேதி 15. அதனால தான் வீட்டு வாடகை கட்ட ஒரு 2,000 ரூபாய் கடன் கேட்டேன் என்று சொன்னதும் தோழி பாத்திமா, நல்ல தம்பி, உன்னோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஊதாரித்தனமா இருக்கானே. ஏண்டி, உங்க குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது இப்ப இந்த 2,000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கணும்னு என்ன அவசியம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமா? நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கல்யாணம், புருஷன், குடும்பம் என்று வாழ வேண்டாமா? இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு உன்னை விட 8 வயசு குறைவு. ஆனா நேற்று தான் அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம் என்று சொல்லி எல்லாருக்கும் இங்கே இன்விடேஷன் கொடுத்தா. இந்த கடையில இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிற மாதிரி நீ உனக்குன்னு ஒரு குடும்பத்தை எப்ப உருவாக்க போற? அந்த ரவி வேற உன் பின்னால 5 வருஷமா சுத்தி வராரு. இதுவே வேற ஒரு ஆணா இருந்தா போடின்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு வேற பொண்ணை தேடி போயிருப்பாரு. ஆனா ரவி அப்படி இல்லடி. அவரும் பாவம் தானடி. ஒன்று அவரை பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல அவரை பிடிக்கலன்னு சொல்லு. இப்படி எதுவும் சொல்லாம அவரை உன் பின்னாடி அலைய விட்டா என்னடி அர்த்தம்? என்ன இருந்தாலும் நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. 2 நாள் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு 3 நாள் பொண்ணுங்களை கழட்டி விடுற ஆண்கள் கூட்டம்தான் இங்க அதிகம். அப்படி இருக்க ரவி மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் செஞ்சுக்க கொடுத்து வச்சிருக்கணும். ரவியை வேண்டாம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு என்று கேட்டதும் தேவகி, என்னடி நீ, என் குடும்ப சூழ்நிலை உனக்கு தெரியாதா? எனக்கு இப்போ கல்யாணம், குழந்தை, புருஷன் எதை பத்தின ஞாபகமும் இல்லை. என்னோட தம்பி முதல்ல படிப்பை நல்லபடியா படிச்சு முடிக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு அவன் போய் சேரணும். எங்க அப்பாவோட மருத்துவ செலவு, எங்க அம்மா, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஞாபகத்துல இருக்கு. கல்யாணத்தை பத்தின சிந்தனை எதுவும் எனக்கு இல்லடி என்று சொன்னதும் தோழி பாத்திமா, இங்க பாரு, நீ உன்னோட குடும்பத்துக்கு மாடா உழைச்சு கொட்டுற. ஆனா அங்க யாரும் உன்னுடைய வலியையும் வேதனையும் புரிந்து கொள்ளவில்லையே. பின்ன எதுக்காக நீ அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தங்க முட்டையிடுற ஒரு வாத்து தான். அவங்களுடைய சுயரூபம் போக போக உனக்கே தெரியும். முதல்ல உனக்கான வாழ்க்கையை நீ தேடு. அவங்க உன்னைய பணத்துக்காக ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இனிமேலும் இப்படி ஏமாறாதடி. இனிமேலாவது உன் வாழ்க்கைக்காக ஒரு நல்ல முடிவு செய். தயவு செஞ்சு அந்த ரவியை மட்டும் மிஸ் பண்ணிடாத. பிறகு உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அப்போது அங்கே கடைக்குள் நுழைந்த ரவி நேராக தேவகி வேலை செய்யும் செக்ஷனுக்கு சென்றான். அங்கே அவளை பார்த்ததும் ரவி, இன்றைக்கு எனக்கு 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன திருமணம் செய்து கொள்ள விருப்பமா இல்லையா என்று கேட்டதும் தேவகிக்கு தன் தோழி ஃபாத்திமா சொன்னது நினைவிற்கு வரவே உடனே ரவியை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள். அதை கேட்டதும் ரவியின் கால்கள் தரையில் நிற்கவில்லை. சந்தோஷத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தான். நாளை மறுநாளே தன் தாய் மற்றும் தங்கையுடன் வந்து அவளை பெண் பார்ப்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். மறுநாள் ரவி தன் தாய் பார்வதி அம்மாள் மற்றும் தங்கை தாராவை அழைத்து கொண்டு தேவகியை பெண் பார்ப்பதற்காக ஒரு ஆட்டோவில் ஏறி மூவரும் அங்கு கிளம்பி சென்றனர். போகும் வழியில் தன் வீட்டு வருங்கால மருமகளுக்காக பார்வதி அம்மாள் ஒரு பச்சை நிற புடவையையும் சம்பந்தம் பேசுவதற்காக தாம்பூலத்தட்டில் வைப்பதற்கு ஆப்பிள், ஆரஞ்சு, வெற்றிலை, பாக்கு என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பி மீண்டும் தங்களது பயணத்தை தொடங்கினர். தேவகியின் வீட்டை அடைந்த பின்பு மரகதம் அவர்களை வரவேற்றாள். சிறிது நேரத்தில் தேவகி எப்போதும் போல அலட்டல் இல்லாமல் ஒரு காட்டன் புடவையை கட்டிக்கொண்டு ஒரு தட்டில் வந்திருப்பவர்களுக்கு ஒரு குவளையில் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அதனை வாங்கி பருகியதும் பார்வதி அம்மாள் மரகதத்தை பார்த்து, என்றைக்குமே என் பையனோட விருப்பத்துக்கு நான் தடையாக இருந்ததில்லை. எனக்கு தேவகிய ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சம்பந்தத்துல பரிபூரண சம்மதம் என்று சொன்னதும் மகள் தாரா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் பேசிட்டு இருப்பீங்க? அண்ணனும் அண்ணியும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து பேசணும் இல்லையா என்றதும் மரகதத்தின் முகம் மாறியது. அவங்கள முதல்ல தனியா போய் பேசிட்டு வர சொல்லுங்க என்று சொல்ல உடனே பார்வதி அம்மாள், என்னடி நீ, தேவகி உனக்கும் எனக்கும் தான் புதுசு, ரவிக்கு இல்ல. ரவி அவளை 5 வருஷமா காதல் செஞ்சிருக்கான். இதற்கு முன்பு ஒருத்தருக்கொருத்தர் எதுவும் பேசாமலா இருந்திருப்பாங்க என்று சொல்ல மீண்டும் மகள் தாரா, அம்மா, என்னதான் இத்தனை நாள் ஒருத்தருக்கொருத்தர் பேசி இருந்தாலும் இன்றைக்கு பேசுவது போல வருமா என்று சிரித்துக்கொண்டே சொல்ல உடனே தேவகி தன் தாய் மரகதத்தை பார்க்க
மரகதமும் அதற்கு சரி என்று சம்மதம் சொல்ல தேவகி ரவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு பின்னால் இருந்த மரத்தின் நிழலில் ஒருவருக்கொருவர் பார்த்து பேசத் தொடங்கினர். சிறிது நேரத்தில் ரவி தேவகியை பார்த்து, என்ன தேவகி, எதுவும் பேசாம அமைதியா இருக்க, ஏதாவது சொல்லு என்று கேட்க தேவகி, ரவி, உனக்கு என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப நல்லாவே தெரியும். என்னுடைய கல்யாணத்தை எடுத்து நடத்துவதற்கு கூட எங்கள் வீட்டில் ஆண்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. என்னால் ஒரு பவுன் தங்க நகை கூட வரதட்சணையா உனக்கு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ என்னை திருமணம் செய்து கொள்வது சரியா வருமா? நான் உனக்கு பொருத்தமான மனைவிதானா? எதற்கும் ஒரு முறை மீண்டும் யோசித்து எனக்கு பதில் சொல்லு என்று சொன்னதும் ரவி, எனக்கு 5 வயது இருக்கும்போது என்னுடைய தந்தை ஒரு விபத்தில் இறந்து போனார். அன்றைய நாளிலிருந்து என்னுடைய அம்மா தான் எங்கள் 2 பேரையும் வளர்த்தாங்க. என்னையும் என் தங்கையையும் வளர்க்க என் தாய் எவ்வளவு போராடினாங்கன்னு கூட இருந்து பார்த்த எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோலதான் நீயும். உன்னுடைய குடும்பத்திற்காக நீ போராடுற குணம்தான் எனக்கு உன் மேல காதலை வரவழைத்தது. உன்னை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் உன்னுடைய உருவத்துல நான் என்னுடைய தாயை பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் தாய்க்கு உன்னை தவிர ஒரு சிறந்த மருமகள் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை. அது மட்டும் இல்லை, உன்னால மட்டும்தான் இத்தனை நாட்களா எனக்காகவும் என் தங்கைக்காகவும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய தாயை உன்னால மட்டும்தான் நல்லபடியா பார்த்து கொள்ள முடியும். இத்தனை நாளா உன் குடும்பத்துக்காக நீ ஒருத்தியா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமே உன்னுடைய கஷ்டத்துல நானும் பங்கெடுத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு உன்னை கல்யாணம் செய்ய முழு சம்மதம் என்று அவன் சொன்னதை கேட்டதும் தேவகியின் மனம் குளிர்ந்து போனாள். பின்பு இருவரும் வீட்டிற்குள் நுழைய அங்கே அனைவரின் முகமும் மாறியிருந்தது. அனைவரின் முகத்திலும் ஏதோ ஒரு பதட்டமும் கோபமும் நிறைந்திருந்தது. அனித்த ரவி தன் தாய் பார்வதி அம்மாள் முகத்தை பார்த்து, என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லார் முகமும் மாறி போயிருக்கு? என்ன நடந்துச்சு என்று கேட்க உடனே பார்வதி அம்மாள் தன் மகன் ரவியை பார்த்து, ரவி, வாடா, முதல்ல நாம இங்கிருந்து போகலாம் என்று சொல்ல உடனே ரவி, என்னம்மா, என்ன ஆச்சு? தட்டு கூட மாத்தாம எதுக்காக இவ்வளவு அவசரமா போகணும் என்று கேட்க பார்வதி, நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொன்னதும் ரவி, என்ன ஆச்சு என்று மீண்டும் கேட்க பார்வதி அம்மாள், நீ இப்போ வரப்போறியா இல்லையா என்று சொன்னதும், அம்மா, என்ன ஆச்சு? எதுவும் சொல்லாம ஏன் என்னை இப்படி கட்டாயப்படுத்துற? முதல்ல காரணம் சொல்லு. உனக்கு தேவகியை பிடிக்கலையா என்று கேட்டதும், இங்க பாரு, இப்ப நீ என் கூட வரல, நானும் உன் தங்கச்சியும் இங்கிருந்து போயிருவோம் என்று கோபத்தில் சொன்னதும் ரவி வேறு வழியின்றி தன் தாய் மற்றும் தங்கையை அழைத்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு சந்தேகத்தில் மூழ்கியிருந்த தேவகி தன் தாய் மரகதத்தை பார்த்து, அம்மா, என்ன நடந்துச்சு? ஏன் ரவியோட அம்மா இப்படி கோபமா பேசிட்டு போறாங்க என்று கேட்டதும் மரகதத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற? அப்படிப்பட்ட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் என்கிற ஆசை எனக்கு இருக்காதா? ஆனா என்னுடைய பிரார்த்தனைய அந்த ஆண்டவன் காதல கேட்கலையே. வந்தவங்க எல்லாரும் நம்ம சக்திக்கு மீறி வரதட்சணை கேட்டா நம்மனால என்ன செய்ய முடியும்? அதனாலதான் உன்கிட்ட முன்கூட்டியே சொன்னேன், கல்யாணத்தை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம், முதல்ல சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டு பிறகு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் என்று சொன்னேன். பாரு, நீ தான் கேட்கல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா? வீடு தேடி வந்து நம்மளை அவமானப்படுத்திட்டு போனதுதான் மிச்சம். நீ நினைக்கிற மாதிரி ரவி ஒன்றும் நல்லவன் இல்லை. அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் இங்க அழைச்சிட்டு வந்ததே பொண்ணு பார்க்கறதுக்காக இல்லை, வீடு தேடி வந்து உன்னை அவமானப்படுத்துவதற்காக தான் என்று சொல்லிக்கொண்டே சமையலறையை நோக்கி நடந்தாள். அங்கே வீட்டிற்கு சென்றதும் ரவி தாய் பார்வதி அம்மாளை பார்த்து, எதுக்காக இந்த கல்யாணத்தை வேண்டாம் என்று சொன்னீங்க? எனக்கு இப்பவே காரணம் தெரிஞ்சாகணும் என்று கேட்டதும் உடனே தாய் பார்வதி, இங்க பாரு, காரணமெல்லாம் கேட்காத, இனிமேல் அந்த பொண்ணை மறந்துரு என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று கதவை படார் என்று சாத்திக் கொண்டாள். உடனே தங்கை தாரா தேவகியின் வீட்டில் நடந்ததை ஒன்று விடாமல் தன் அண்ணன் ரவியிடம் சொல்ல, உண்மை அறிந்த ரவி மறுநாள் காலை எப்போதும் போல தேவகியை பார்க்க வழக்கம் போல சாலை மரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தேவகிக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. அவனிடம் எதுவும் பேசாமல் அவனை கடந்து செல்ல முயற்சி செய்தான். ஆனால் அவளை வழிமறைத்த ரவி உண்மையை சொல்ல பலமுறை முயற்சி செய்தும் தேவகி அவன் சொல்ல வருவதை காதில் கூட வாங்காமல், இங்க பாருங்க ரவி, அதான் உங்க அம்மா இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே, பின்ன எதுக்காக தேவையில்லாம என் பின்னாடி சுத்துறீங்க? தயவு செஞ்சு என்னை மறந்துருங்க என்று கோபத்தில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். கடைக்கு சென்ற சிறிது நேரத்தில் தேவகிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரவே கைபேசியை எடுத்து காதில் வைத்து பேசத் தொடங்கினாள். தேவகி அப்போது கண்களில் கண்ணீர் வடிய உதடுகள் துடிக்க படபடுத்தபடி அங்கே ஓடி வந்த தேவகி தன் தோழி பாத்திமாவை பார்த்து,
கபிலனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்களாம். என்னை உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மேனேஜர் வந்ததும் நீ சொல்லிடுடி என்று சொல்லிவிட்டு முன்பு இருந்த ஆட்டோ ஸ்டாண்டிற்கு சென்றாள். பதட்டத்தில் ஒவ்வொரு ஆட்டோவாக தேடிக்கொண்டிருக்க ஆட்டோ எதுவும் அங்கு வரவில்லை. தேவகியை மறுபுறம் நின்று கவனித்துக் கொண்டிருந்த ரவி வேகமாக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தேவகியின் முன்பு வந்து நின்றான். போது தேவகி ரவியின் மேலிருந்த கோபத்தில் அவனிடம் எதுவும் பேசாமல் சாலையில் வேறு ஏதாவது வாகனம் வருகிறதா என்று உற்று நோக்கி கொண்டிருந்தாள். நேரம் ரவி தேவகியை பார்த்து, என்னாச்சு தேவகி, ஏதாவது பிரச்சனையா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க என்று கேட்க தேவகி எதுவும் பேசாமல் மௌனமாக சாலையை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் ரவி, உனக்கு என்ன பிரச்சனை, நீ இப்போ எங்கே போகணும் என்று கேட்க தேவகி, தம்பியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருக்காங்க. என்னை உடனே வர சொல்லி ஸ்டேஷனில் இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்கு. ஆட்டோவில் போகலாம் என்று பார்த்தா ஆட்டோவும் அங்கே வராதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை என்று சொல்ல உடனே ரவி, சரி சரி நீ முதல்ல வண்டியில் ஏறு என்று சொல்ல இடம் தேவகி தயங்கி நிற்க அதனை கவனித்த ரவி, இப்போ யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்று அவளை அழைத்து கொண்டு காவல்துறைக்கு சென்றார். அங்கே காவல் நிலையத்தில் தலை மற்றும் காலில் கட்டு போடப்பட்டு தரையில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த தன் தம்பி கபிலனை பார்த்ததும் தேவகியின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது. உடனே அவனிடம் ஓடிச் சென்று, என்னடா, என்ன நடந்துச்சு என்று கேட்டுக்கொண்டிருக்க அதனை கவனித்த காவல்துறை அதிகாரி ரவியை பார்த்து, யாரு, உங்களுக்கு தெரிந்த பையனா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதே தப்பு, அதிலும் ஒரு வயசான அம்மாவை இடிச்சதும் இல்லாம வண்டியை நிறுத்தாம போயிருக்கான். நல்ல வேலை, ஊர் மக்கள் எல்லாரும் உடனே ஒன்று கூடி அந்த அம்மாவை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவம் கொடுத்து அந்த அம்மா உயிரை இப்ப காப்பாத்தி இருக்கிறாங்க. ஏமா, உங்க வீட்டு பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கறதா இருந்தா எதுவும் சொல்லி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இப்படிதான் ரோட்ல போற அப்பாவி மக்களை இடிச்சு காயப்படுத்த சொல்லி வெளியே அனுப்புவீங்களா? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எப்படி இருக்கான் பாருங்க. இவனை எல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளணும் என்று சொல்ல உடனே தேவகியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. பதட்டத்தில் காவல்துறை அதிகாரியின் காலில் விழுந்த தேவகி, சார், அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க சார். படிக்கிற பையன், அவனோட கெரியரே ஸ்பாயில் ஆயிரும். இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க சார் என்று காலில் விழ, இங்க பாருமா, என்னால எதுவும் பண்ண முடியாது. அந்த அம்மாவோட பையன் அங்கேதான் நிக்கிறான். நீ வேணும்னா அந்த பையன்கிட்ட போய் பேசிப்பாரு. அவன் ஏதாவது சொன்னா பிறகு உன் தம்பியை வெளியே விடுவதை பத்தி யோசிக்கலாம் சொல்ல தேவகி உடனே அந்த மூதாட்டியின் மகனிடம் சென்று அவனிடம் கெஞ்சி கூத்தாடி தன் தம்பி கபிலனின் மேல் இருந்த கேஸை வாபஸ் வாங்க வைத்தாள். பின்பு கபிலனை காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தாள். வீட்டிற்கு வந்ததும் கபிலன் நேராக தன் படுக்கை அறைக்கு சென்று உறங்கச் சென்றான். அதை பார்த்த தேவகிக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. உடனே, டேய், ஒரு நிமிஷம் நில்லு என்றதும் மரகதம், அவனே பாவம், கை கால் எல்லாம் அடிபட்டு வந்திருக்கான், கொஞ்ச நேரம் அவன் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமே என்று சொல்ல உடனே தேவகி, இவ்வளவு பணம் செலவு செஞ்சு காலேஜ் அனுப்பி படிக்க வச்சது இப்படி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கா? சொல்லுடா என்று கேட்க உடனே மரகதம், அவனே பாவம், கை கால் எல்லாம் முறிஞ்சு போய் கட்டு போட்டு வந்திருக்கான், அவனை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டுமே, வந்ததும் வராததுமா ஏன் அவனை இப்படி கேள்வி கேட்கிற? ஏதோ என் புள்ள தெரியாம ஒருத்தரை இடிச்சிட்டான், இது பெரிய குத்தமா? இப்ப என்ன, அந்த அம்மாவுக்கு உயிரா போயிருச்சு, அடிபட்டு வந்தவன் மேல அனுதாபப்படாம அவனை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியே, நீ எல்லாம் ஒரு அக்காவா என்று சொல்ல அதனை கவனித்த காதலன் ரவி, ரொம்ப நல்லது, உங்க பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கிறீங்க. இந்நேரம் உங்க பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பியை நீட்டி இருக்கணும். இவதான் பாவ புண்ணிய பார்த்து அவங்க கை காலில் விழுந்து உங்க பிள்ளைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. உங்க பிள்ளைய பார்த்து ஒரு கேள்வி கேட்க கூடாதா என்று கேட்டதும் மரகதம், ஏன், அதுவும் அவளோட கடமைதானே, அதை சொல்லி காட்டணுமா? இந்த வீட்டுக்கு இவ உழைச்சு கொடுத்துட்டா இவ சொல்றதுதான் நாங்க கேட்கணுமா என்று சொல்ல உடனே கோபத்தில் ரவி, கடமை தேவகிக்கு மட்டும்தானா? உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கடமையும் இல்லையா? தேவகிக்கே ஒரு தாயா கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே, நீங்க அதை செஞ்சீங்களா என்று சொல்ல பயத்தில் மரகதத்தின் கண்கள் படபடத்தது. பெண் பார்க்க நாங்க இந்த வீட்டுக்கு வந்தபோது நீங்க எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? தேவகிக்கு ஏதோ தோஷம் இருக்கு, அவளை யாரு கல்யாணம் செய்யறாங்களோ கல்யாணம் செஞ்ச ஒரு மாசத்திலேயே அந்த பையன் விபத்துல உயிரிழந்துடுவான்னு சொல்லியிருக்கிறீங்க என்று சொல்ல தேவகி ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள். அப்போது மரகதம் எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்க மீண்டும் ரவி மரகதத்தின் முகத்தை பார்த்து, ஒரு தாய்கிட்ட பெண் பார்க்க போன இடத்துல ஒருத்தர் இப்படி ஒரு பதில சொன்னா எந்த தாய்க்கு தான் அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசை வரும்?
போதாததற்கு உங்க அம்மா வரதட்சணை கேட்டு உன்னை உன் வீடு தேடி வந்து அவமானப்படுத்தினதா அம்மா சொல்லாத உன்ன உன்கிட்ட சொன்னதா சொல்லி பொய் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ கல்யாணம் செஞ்சு புகுந்த வீட்டுக்கு போயிட்டா மாசா மாசம் இவங்களுக்கு வர பணம் நின்று போயிடுமே. உன்னை விட இவங்கள வேற யாரால நல்லபடியா பார்த்துக்க முடியும்? அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்த இடத்துல ஜோசியர் சொல்லாத ஒன்ன இவங்க சொன்னதா எங்க கிட்ட பொய் சொல்லி இருக்காங்க. பெத்த மகளுக்கு ஒரு நல்ல வரன் வரும்போது எப்படி உங்களால மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு பொய் சொல்ல மனசு வந்துச்சு? என்ன சொன்னீங்க? தேவகிக்கு இந்த குடும்பத்தை தாங்குற அகம்பாவமா? அவளுக்கு உங்க மேல இருக்கிறது அகம்பாவம் இல்ல, இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையினாலையும் அன்பினால் மட்டும்தான் அவ உங்க பிள்ளைய பார்த்து இந்த கேள்வியே கேட்டா. அதை கூட புரிஞ்சுக்காம அவளை பார்த்து நீ எல்லாம் ஒரு அக்காவா என்று கேள்வி கேட்க உங்களுக்கெல்லாம் எப்படிதான் மனசு வந்ததோ என்று சொல்ல தேவகி அவன் கையை தடுத்தாள். ஆனால் ரவி, போதும் தேவகி, இந்த குடும்பத்துல யாருக்குமே உன்னுடைய அருமை புரியாது. இனியாவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தி என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். ரவியின் பேச்சு மரகதம் மற்றும் கபிலனின் இதயத்தை ஊசியால் துளைத்தது. இத்தனை நாட்களாக பெற்ற பிள்ளைகளிடமே பாரபட்சம் காட்டிய மரகதம் தேவகியின் முகத்தை எதிர்நோக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி நின்றாள். 6 மாதங்களுக்கு பிறகு கபிலன் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனக்கென்று ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கொண்டான். தேவகி தன்னை உயிருக்கு உயிராக காதல் செய்த ரவியை திருமணம் செய்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு மரகதம் மற்றும் கபிலன் இருவரும் தேவகியின் வீட்டிற்கு செல்ல அன்று தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது மரகதம் தன் மகன் கபிலனை பார்த்து, கபிலன், இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு ஆணிவேரா இருந்தது உங்க அக்கா தேவகி தான். உன்னுடைய சம்பள பணத்தை நீ முதலில் அவள் கையில் கொடுத்து வாங்குவதுதான் சரி என்றதும் கபிலன் தன் முதல் மாத சம்பளத்தில் தேவகி மற்றும் ரவி இருவருக்கும் புத்தாடைகளை வாங்கி கையில் ஏந்தியபடி தன் சம்பளத்தை தனக்கு ஏணியாக இருந்து இத்தனை காலமாக தன்னை வளர்த்து வந்த தன் அக்கா தேவகியின் கையில் கொடுத்து வாங்கினான். நம்மில் பலரும் இது போன்ற சூழ்நிலையை கடந்து வந்திருக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம். காரணம், சில நேரங்களில் தந்தை அல்லது தாயின் மரணத்திற்கு பின்பு வீட்டின் மூத்த மகள் அல்லது மூத்த மகன் குடும்பத்தை ஏற்று நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்ற பொழுது அவர்களின் வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ளாமல் மாதம் 1ஆம் தேதி அவர்களிடம் காட்டும் அன்பானது மறுநாளிலிருந்து தேயத் தொடங்குவதை உணர்கின்ற வழி மிகவும் கொடுமையானது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணத்திற்காக மட்டுமே நம்மை பயன்படுத்தி கொண்டு நம்முடன் இருந்து கொண்டே நம் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து வெளிவர ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த கதை. 14 வயதிலிருந்து தந்தையின் சுமையை தனது தோளில் தாங்கிய தேவகிக்காக ரவி மரகதத்தை பார்த்து கேட்ட கேள்விகள் சரிதானா? இப்படிப்பட்ட உறவுகளை உடன் வைத்துக் கொள்வது சரியா தவறா என்பதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.